எல்லாருக்கும் வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் குன்னூரில் நடைபெறக்கூடிய லெனின் தேர்வு நூல்கள் வாசிப்பு முகாமிற்கு நான் நேரில் வரதாக தான் இருந்தேன். நேரில் வர முடியாததுக்கு மன்னிக்கணும். சமீபத்தில் என்னுடைய முதுகு தண்டுவடத்தில் நான் செய்து கொண்ட அறுவை சிகிச்சை, அதற்கு பிறகு வரலான்னு டிக்கெட் உள்பட புக் பண்ணிட்டேன். ஆனால் டாக்டர் சொன்னார், நீங்கள் போராட்டத்தில் போலீஸ் தடையை மீறி நீங்கள் மறியல் பண்ணலாம், ஆனால் டாக்டர் சொல்கிற தடையை நீங்கள் மீறக்கூடாது, நீங்கள் இப்போ நேரடியாக நீங்கள் போக வேண்டாம் என்று டாக்டர் சொன்னதால் நேரடியாக வர முடியல, உங்களை நேரடியாக சந்திக்க முடியல. லெனின் தேர்வு நூல்கள் வாசிப்பு முகாம் என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. குறிப்பாக லெனினுடைய அனைத்து படைப்புகளையும், செலக்டட் ஒர்க்ஸை ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி 45 தொகுதிகளாக வெளியிட்டாங்க. நம்மால் அவ்வளவும் வெளியிட முடியாது. ஏற்கனவே ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி ப்ரோக்ரெசிவ் பப்ளிகேஷன் ஒரு 12 தொகுதிகளாக லெனினுடைய நூல்களை தேர்வு செய்து தமிழில் வெளியிட்டிருக்கிறாங்க. அதை மீண்டும் சரிபார்த்து திருத்தங்கள் செய்து இப்பொழுது பாரதி புத்தகாலயம் 12 தொகுதிகளையும் வெளியிட்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட வரலாற்றில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பணியை பாரதி புத்தகாலயம் செஞ்சிருக்கு. பாரதி புத்தகாலயத்தை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த 12 தொகுதிகளில் முதல் தொகுதியை அறிமுகப்படுத்தி நான் பேச போகிறேன். இந்த முதல் தொகுதியில் முன்னுரை இருக்குது. அந்த முன்னுரை 12 தொகுதிகளுக்கும் பொதுவானதாக இருக்கிறதால நான் முன்னுரைக்குள்ளே போக விரும்பலை. முதல் தொகுதியில் 5 நூல்கள் என்பது இடம்பெற்றிருக்கு. இந்த 5 நூல்களை எவ்வாறு ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி பதிப்பாளர்கள் தேர்வு செஞ்சாங்கன்றது முக்கியத்துவம். இந்த 5 நூல்களும் லெனின் எழுதிய கால வரிசைப்படி தேர்வு செய்யலை. உதாரணமாக முதல் கட்டுரை மார்க்சினுடைய வாழ்க்கை, மார்க்சிய தத்துவம். இது லெனின் எழுதி வெளியிட்டது 1915. என்ன செய்ய வேண்டும் என்ற நூலை லெனின் எழுதியது 1902. பாருங்க, 1915 அவர் எழுதி வெளியிட்டப்பட்ட நூல் என்பது முதல் நூல். 1902 லெனின் எழுதி வெளியிட்ட என்ன செய்ய வேண்டும் என்பது இந்த தொகுப்பில் கடைசி நூலாக இருக்கு. ஆகவே காலை வரிசைப்படி அல்ல, மாறாக லெனினுடைய படைப்புகளை வாசிக்க விரும்புபவர்கள் படிப்படியாக முதல்ல எந்த புஸ்தகத்தை படிக்கணும், 2வது படிக்கணும், 3வது படிக்கணும் என்று அவங்க ரஷ்ய பதிப்பாளர்களை தேர்வு செய்து தான் இந்த 12 தொகுதிகள் லெனினுடைய நூல்களை தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. இப்போ நான் அவங்க விளக்க போகிறது முதல் தொகுதி தான். ஆனால் முதல் தொகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தோழர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, நேரடியாக கலந்துக்கிட்டால் தோழர்களை முகத்தை பார்த்து பேச முடியும். இருந்தாலும் நான் நாகராஜ்கிட்ட யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க பட்டியலை வாங்கி நான் பார்த்துட்டேன். அநேகமாக நீங்கள் எல்லாரும் எனக்கு அறிமுகமானவர்கள் தான். நீங்கள் சில பேர் பேசுகிறப்ப மொபைலை ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க. தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க, மொபைலை சைலண்ட் மோடில் அல்லது ஆஃப் பண்ணி வைங்க. இந்த முதல் தொகுதியில் 5 கட்டுரைகளில் முதல் கட்டுரை என்பது மார்க்சினுடைய வாழ்க்கையும் ஏங்கல்ஸோடு இணைந்து மார்க்ஸ் உருவாக்கிய மார்க்சிய தத்துவம். இதுதான் முதல் கட்டுரை, முதல் நூல். இந்த முதல் நூலுக்கு அடுத்ததாக வருவது என்பது மார்க்சியத்தை திருத்தக்கூடிய திருத்தல்வாதம் சம்பந்தமாக, மார்க்சியமும் திருத்தல்வாதமும். 3வது நாம் கைவிடும் மரபுன்றது ஒரு இடது தெரிவுவாதம். இது போல 5வது கட்டுரையாக என்ன செய்வன் நூல் வருது. இந்த முதல் வேறு வகையில் சொல்லப்போனால் இந்த முதல் தொகுதியை அவர்கள் நூல்களை தேர்வு செய்கிற போது என்ன நோக்கத்தோடு தேர்வு செஞ்சாங்கன்னு சொன்னால், தத்துவம், நடைமுறை, தியரி அண்ட் ப்ராக்டிஸ், தத்துவத்தை நடைமுறையை இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான
கட்டுரைகளை தேர்வு செஞ்சு இந்த முதல் நூலில் அவங்க வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. நான் முதல்ல மார்க்ஸினுடைய வாழ்க்கை, மார்க்சிய தத்துவத்தை எடுத்துக்கலாம். இது வந்து 59 பக்கங்களை கொண்ட நூல். இதில் ஒரு பகுதி மார்க்ஸினுடைய வாழ்க்கை வரலாறு சுருக்கமாக லெனின் விளக்கியிருப்பார். மறுபகுதி மார்க்ஸும் ஏங்கல்ஸும் இணைந்து உருவாக்கிய மார்க்சிய தத்துவம் சம்பந்தமாக முக்கியமான அம்சங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. ரத்தின சுருக்கமாக வேறு வகையில் சொல்லப்போனால், கடுகை துளைத்து 7 கடலை புகுத்தி குறுக தரித்த குரல்னு சொல்லி திருக்குறளை பற்றி சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் தான் லெனின் வந்து மார்க்சினுடைய வாழ்க்கை வரலாற்றையும் தத்துவத்தையும் அவ்வளோ ரொம்ப ரத்தின சுருக்கமாக முக்கியமான அம்சங்கள் அனைத்தையும் அதில் கொண்டு வந்திருக்கிறாங்க. 1818 மார்க்ஸ் பிறந்தார். 1843 மார்க்ஸுக்கும் ஜென்னி மார்க்ஸுக்கும் திருமணமானது. 1844 பாரிஸ் நகரத்தின் முதலாக மார்க்ஸும் ஏங்கல்ஸும் சந்திக்கிறாங்க. கடைசி வரையில் இணைபிரியாத தோழர்களாக வாழ்ந்தாங்க. அந்த சந்திப்பு, அதற்கு பிறகு இணைந்து பணியாற்றியது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. மார்க்ஸ் ஏங்கல்ஸ் இருக்கக்கூடிய தோழமை, அந்த உறவு பற்றி சொல்லணும்னு சொன்னால், சிந்தனையால் செயல்பாட்டால் இணைந்து பணியாற்றியவர்கள். அதுபடி மகத்தான தோழர்களாக இருந்தாங்க. அவங்க இணைந்து பணியாற்றுகிற போது அந்த மார்க்சிய தத்துவத்தை உருவாக்கின பல்வேறு கட்டங்கள் இருக்குது. 1-2 விஷயங்களை மட்டும்தான் வந்து நம்ம சுருக்கமாக இதில் சொல்ல முடியும். அவங்க 1847 மார்க்ஸும் ஏங்கல்ஸும் கம்யூனிஸ்ட் லீக், கம்யூனிஸ்ட் சங்கத்தில் உறுப்பினர்களாக சேர்றாங்க. நேரடியாக போராட்டங்களில் கலந்துக்கிறாங்க. அந்த கம்யூனிஸ்ட் லீக் கேட்டுக்கொண்டதற்கிணங்க 1848 பிப்ரவரி மாதம் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை மார்க்ஸும் ஏங்கல்ஸும் சேர்ந்து வெளியிடுறாங்க. அது உலக அளவில் மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்திய ஒரு நிகழ்ச்சி. அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை என்பது உலக அளவில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு புதிய உலக கண்ணோட்டத்தையே அளிக்கக்கூடிய ஒரு மகத்தான டாக்குமெண்ட், ஆவணம் என்பது தான் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை. அப்போ மார்க்ஸுடைய தத்துவத்தில் பல்வேறு அம்சங்கள் இருந்தாலும் முக்கியமானது மட்டும் கவனத்துக்கு கொண்டு வர நினைக்கிறேன். அதில் குறிப்பாக வந்து இயக்கவியல் பொருள்முதல் வாதமும் வரலாற்றியல் பொருள்முதல் வாதமும் ரொம்ப முக்கியமானது. இந்த இரண்டும் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் சேர்ந்து இணைந்து உருவாக்கிய முக்கியமானது. ஜெர்மனியில் மாணவராக மார்க்ஸ் படிக்கின்ற போது ஹெகல், ஃபயர்பர்க் அவர்களை படித்தார், படைப்புகளை படித்தார். அதில் சிலவற்றை எடுத்துக்கொண்டு சிலவற்றை நிராகரித்து ஏங்கல்ஸோடு சேர்ந்து இணைந்து உருவாக்கியது தான் மார்க்சிய தத்துவம். மார்க்சிய தத்துவத்தில் முக்கியமானது என்பது டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம், ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. அதுதான் இயக்கவியல் பொருள்முதல்வாதம், வரலாற்றியல் பொருள்முதல்வாதம். அடுத்ததாக மார்க்ஸ் வந்து முதலாளித்தத்தை பற்றி, முதலாளித்த வளர்ச்சி, முதலாளித்தத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய விதிகள், அவைகளை பற்றி ஒரு ஆழமாக ஆய்வு செய்கிறார். ஆய்வு செய்து தான் அவர் வந்து மூலதனம் என்ற அந்த நூலை எழுதுகிறார். மார்க்ஸும் ஏங்கல்ஸும் மார்க்ஸ் எப்படி வந்து ஜெர்மனியில் இந்த தத்துவம் இப்படி நிலைப்பாட்டுக்கு வந்தாரோ, ஏங்கல்ஸ் வந்து அவர் இங்கிலாந்து இருக்கிற போது அவர் சுயேட்சாக அவரும் இதே நிலைப்பாட்டுக்கு வந்தால் 2 பேருமே வந்து இந்த மார்க்ஸ் தத்துவத்தை உருவாக்குறதுல இணைந்து பணியாற்றுறாங்க. இப்போ மார்க்ஸ் வந்து முதலாளி கேபிட்டலிஸ்ட்டை பற்றி அக்கு வேற ஆணிவாரியாக பிச்சு போடுற மாதிரி இதை ஆய்வு பண்ணார். டீட்டெயில்டாக முதலாளித்த வளர்ச்சியோட பல்வேறு அம்சங்களை தன்னுடைய மூலதன நூலில் மட்டும் இல்லாமல் பல நூல்களில் அவர் வந்து கொண்டு வந்திருக்கார். அதில் எல்லாவற்றுக்குள்ள அறிமுகத்தில் போக முடியாது. அந்த புத்தகத்திலையும் நூல்லையும் சுருக்கமாக இருக்குது. ஒன்று மட்டும் நான் குறிப்பிட விரும்புவது, மார்க்ஸனுடைய அந்த ஆய்வில் மூலதனம் சொல்லப்பட்டிருக்க முக்கியமான விஷயம் என்பது உபரி மதிப்பு, சர்ப்ளஸ் வேல்யூ. அது என்ன? முதலாளி தொழிலாளிகள் எப்படி சுரண்டுறான், எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறான் என்பது சம்பந்தமாக இதுவரையில் யாரும் சொல்லப்படாத விஷயத்தை, உபரி மதிப்பு எவ்வாறு உருவாகிறது, எவ்வாறு முதலாளி சுரண்டுறான்றதை முதலாக மார்க்ஸ் தான் வந்து அந்த உபரி மதிப்பு எவ்வாறு உருவாகிறது என்பதை கண்டுபிடிச்சு ரொம்ப அழகாக விளக்கியிருக்கிறார். உண்மையிலேயே தொழிலாளிகள் மத்தியில் எப்படி முதலாளிகள் தொழிலாளி சுரண்டுறான்ற அந்த பிரச்சனை வந்து இந்த உபரி மதிப்பு என்ற தத்துவம், இந்த கோட்பாடு தெரிஞ்ச பிறகு தான் அவங்களுக்கு வந்து
முதலாளித்துக்கு எதிராக வலுவான இயக்கத்தை நடத்துவதற்கு ஒரு அடித்தளத்தை உருவாக்கிய ஒரு முக்கியமான அம்சம் என்பது மார்க்சனுடைய அந்த வரையறை, நிர்ணயிப்பு, அந்த உபரி மதிப்பு சம்பந்தமாக. இந்த சர்ப்ளஸ் வேல்யூ உபரி மதிப்பில் லெனின் என்ன சொன்னார்னா, முதலாளிகள் தொழிலாளிகளை சுரண்டுவதை மார்க்ஸ் கையும் களவுமாக பிடித்தார். மார்க்ஸ் காட்டம் ரெட் ஹேண்டட்ன்றார். நீ பஸ்ஸில் போகும்போது யாராவது பிக் பாக்கெட் அடித்தா அவன் கையங்கலமாக பிடிபடுற மாதிரி உங்களுக்கு முதலாளிகள் தொழிலாளிகள் சுரன்றதை கையங்கலமாக மார்க்ஸ் பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி லெனின் வர்ணிக்கிறார். அடுத்ததாக மார்க்ஸருடைய எங்கெல்ஸுடைய கான்ட்ரிபியூஷன் சோசலிசம் சம்பந்தமாக முதலாளித்துவம், வளர்ச்சி, அதனுடைய நெருக்கடி, அதனுடைய பின்னடைவு, இதற்கு பிறகு இறுதியான தீர்வு என்பது முதலாளித்துக்கு மாற்று என்பது சோசலிசம் தான் என்ற தீர்வை மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையிலே மார்க்ஸும் எங்கெல்ஸும் சேர்ந்து முன்வைக்கிறாங்க. அப்படி முன்வைப்பது மட்டுமல்ல, உழைப்பாளி மக்களுக்கு, ஒட்டுமொத்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை உருவாக்கக்கூடிய அடிப்படையில் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில் அறுதிட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க, முதலாளித்துவம் வீழ்ச்சி உறுவதும் தொழிலாளி வர்க்கம் வெற்றி பெறுவதும் தவிர்க்க முடியாத வரலாற்று நிகழ்வாக இருக்கும். உண்மையிலேயே 1848ஆம் ஆண்டு மார்க்சும் எங்கெல்ஸும் சேர்ந்து வெளியிட்ட கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை சொல்லப்பட்ட இந்த நிர்ணயிப்பு இது இன்னைக்கும் உலகம் முழுவதும் கம்யூனிஸ்டுகளை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நிர்ணயிப்பு. ஒரு அறிவியல் பூர்வமாக, வரலாற்று ரீதியாக முதலாளித்துவம் தோற்கும், தொழிலாளி வர்க்கம் வெற்றி பெறும், சமுதாய மாற்றம் ஏற்படும் என்பது தவிர்க்க முடியாது என்று அறுதிட்டு சொன்னது என்பது மார்க்சிய தத்துவத்தில் முக்கியமான அம்சம். அப்போ இந்த அடிப்படையில் தான் நீங்கள் முதல் நூலில் மார்க்ஸுடைய வாழ்க்கை, மார்க்சிய தத்துவம் சம்பந்தமாக வேறு பல அம்சங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. இருந்தாலும் உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்லியிருக்கிறேன். தோழர்கள் படிக்கிறப்ப நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம். லெனினுடைய தேர்வு நூலில் 2வது கட்டுரை என்பது 8 பக்கம். இது முக்கியமானதான். இந்த கட்டுரை தலைப்பு என்ன? மார்க்சியத்தின் 3 தோற்றுவாய்களும் 3 உள்ளடக்க கூறுகளும். உண்மையிலேயே லெனினுடைய கட்டுரைகளில் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. அதாவது 8 பக்கம் தான், ரொம்ப ஈஸியாக படித்தா புரியும் உங்களுக்கு. அந்த அடிப்படையில் இது ஏன் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு, இந்த இடத்துல சேர்த்துருக்கிறாங்கன்னு சொன்னால், மார்க்சிய தத்துவத்தை சுருக்கமாக விளக்கிய லெனின் இந்த தத்துவம் எவ்வாறு உருவானது, அதனுடைய பின்னணி என்ன, அதனுடைய உள்ளடக்கம் என்பதை ஒரு 8 பக்கத்தை இரத்திர சுருக்கமாக இந்த கட்டுரையில் விளக்கியிருக்கிறார். ரொம்ப ஈஸி ரீடிங் அது. அதனுடைய 3 முக்கியமான அம்சங்களும் அதனுடைய தோற்றுவாய்கள். 3 முக்கியமான அம்சம் என்ன? தத்துவம், பொருளாதாரம், சோசலிசம். அநேகமாக இதுக்குள்ளே தான் எல்லா விஷயங்களும் வரும். இந்த தத்துவம், பொருளாதார, சோசியலிசம் என்பது நான் ஏற்கனவே விளக்கிய அந்த முதல் நூலில் இருக்கு. இருந்தாலும் இப்போ 2வது நூலில் லெனின் விளக்குவது என்பது எந்த பின்னணியில் இந்த 3 தத்துவங்கள் உருவானது, அதனுடைய முக்கியமான உள்ளடக்கம் என்ன என்பது தான் 2வது கட்டுரை, 2வது நூலில் சொல்லப்படுது. குறிப்பாக மார்க்சிய தத்துவம் உருவான பின்னணி என்பது, பேக்ரவுண்ட் என்பது ஜெர்மனி. ஜெர்மனியில் தான் ஹெகல், ஃபயர்பர்க் அவருடைய தத்துவங்கள், படைப்புகள், அதிலிருந்து லெனின் மார்க்ஸ் ஆய்வு செய்வது, ஏங்கல்ஸ் ஆய்வு செய்வது, அதிலிருந்து சில தவறானவற்றை விலக்கிவிட்டு தேவையான எடுத்துக்கொண்டு உருவாக்கப்பட்டது மார்க்சிய தத்துவம் சொல்லும் பொழுது, அப்போ தத்துவம் உருவான பின்னணி என்பது, பேக்ரவுண்ட் என்பது ஜெர்மனி. அதான் ஜெர்மானிய தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக மார்க்ஸ் ஒரு கட்டத்தில் லண்டனுக்கு போயிட்டு அங்கேருந்து முதலாளித்து பொருளாதாரத்தை பற்றி ஆய்வு செய்கிறார். குறிப்பாக உலக அளவில் முதலாளித்த வளர்ச்சியில் முதல் கட்டம், ஆரம்பத்திலே வளர்ச்சி ஏற்பட்டது இங்கிலாந்தில் தான். ஏர்லி டெவலப்மெண்ட் ஆஃப் கேபிட்டலிசம் அங்கே தான். ஆகவே தான் அங்கேருந்து ஆய்வு செய்கிறார். ஆகவே அந்த முதலாளித்த பொருளாதாரத்தை பற்றி ஆய்வு செய்து அந்த அரசியல் பொருளாதாரம், இந்த மூலதனம் எழுதுவது என்பது அது லண்டன்லேருந்து செஞ்ச காரணத்தால் தான் லெனின் என்ன சொல்கிறாருன்னா, மார்க்சனுடைய அந்த பொருளாதாரம் என்பது இங்கிலாந்து பொருளாதாரம், இங்கிலாந்து பின்னணியிலிருந்து உருவானது. 3வது சோசியலிசம். ஏன்னா பிரான்ஸில், பிரெஞ்சு தேசத்தில்
ராபர்ட் ஓவன், சைமன் சொல்பவர்கள் வந்து அதுக்கு முன்னாடி சோசியத்தை பற்றி ஒரு முன்னெடுப்புகள் முயற்சிகள் பண்ணுறாங்க. அது வந்து கற்பனாவாத சோசியலிசம், ஒரு அறிவியல் பூர்வமானது அல்ல. இருந்தாலும் முன்னெடுத்ததால் வந்து முன்னுக்கு வரதால தான் வந்து சோசியலிசம் என்பது, லெனின் சொல்வது என்பது பிரெஞ்சு தேசத்தில் சோசியலிசத்துக்காக எடுக்கப்பட்ட முன்னெடுப்புகள், அதை பற்றி ஆய்வு செய்து சோசியத்தை அவங்க வந்து விலக்கி இருக்கிறதால தான் லெனின் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சோசியலிசம் என்பது பிரெஞ்சு சோசியலிசம், ஜெர்மனியிலேருந்து உருவான தத்துவம், இங்கிலாந்து உருவான பொருளாதாரம், பிரெஞ்சு தேசத்துலேருந்து உருவான சோசியலிசம் அடிப்படையில் 3 தோற்றுவாய்கள்னா 3 நாடுகளை பற்றி உருவானது என்பது லெனின் இங்கே விளக்கிறார். அடுத்ததாக அந்த தத்துவம், பொருளாதாரம், சோசியலிசம் இதனுடைய உள்ளடக்கங்களை பற்றி சொல்லுகிற போது சுருக்கமாக 1-2 விஷயத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். லெனின் என்ன சொல்கிறாரு, நம்ம நீதியை பற்றி ஆய்வு செஞ்சாலும், மதத்தை பற்றி ஆய்வு செஞ்சாலும், அரசியலை பற்றி ஆய்வு செஞ்சாலும், சமுதாயத்தை நம்ம ஆய்வு செஞ்சாலும் அது எப்படி பார்க்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும்ன்றது லெனின் வந்து ரொம்ப அழகாக வெளிப்படையாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, நீதி, மதம், அரசியல், சமுதாயம் சம்பந்தமான எல்லாவித சொல்லடுக்குகளும் பிரகடனங்களும் வாக்குறுதிகளுக்கு பின்னே இருப்பது என்பது ஒரு வர்க்கத்தின் நலன். இதை நம்ம புரிஞ்சுக்கணும்ன்றார். மார்க்சியத்துக்கு வேறு மாதிரி ரொம்ப எளிமையாக சொல்கிறார். ஒரு சொல்லுக்கும் வார்த்தைக்கு பின்னால் ஒரு வர்க்கத்தின் முத்திரை குத்தப்பட்டிருக்கும்னு மார்க்சியத்துக்கு சொன்னார். அநேகமாக உங்களுக்கு வந்து லெனினுடைய அந்த கூற்று வந்து மார்க்சியத்துக்கு எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ லெனின் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நம்ம வந்து மார்க்சிய தத்துவத்தின் அடிப்படையில் நீதி, மதம், அரசியல், சமுதாய சம்பந்தமான எல்லாவித சொல்லடுக்குகளுக்கும் பிரகடனங்களுக்கும் வாக்குறுதிகளுக்கும் பின்னே ஏதாவது ஒரு வர்க்கத்தின் நலன்கள் மறைந்திருக்கும். எவ்வளோ அழகாக, அதான் வர்க்க பார்வை வேணும்ன்றது. எந்த பிரச்சனை பார்த்தாலும் இப்போ நீங்கள் வந்து ஒன்று பாஜக அரசாங்கம் கொண்டு வந்து பொருளாதார கொள்கை, பாஜக அரசாங்கம் அந்த தொழிலாளர்கள் நல சட்டங்களை 29 சட்டங்களை திருத்தி 4 தொகுப்பில் கொண்டு வந்திருக்காங்கன்னா, இப்படி பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு, மாநில அரசு அவங்களுடைய கொள்கை அறிவிப்புகளை நாம் வந்து இது எந்த வர்க்கத்துக்கு சாதகமாக இருக்குன்னு பார்ப்பது வந்து இப்படி கண்ணோட்டத்தை நமக்கு அளித்தது என்பது மார்க்ஸ் அளித்திருக்கு. அதுதான் லெனின் வந்து சுருக்கமாக சொல்கிறார். இரண்டாவதாக லெனின் இந்த மார்க்சிய தத்துவத்தை பற்றி சொன்னவர் அடுத்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இன்றைக்கி உலகம் முழுவதும் மார்க்சிய தத்துவம் உருவான பிறகு உலகம் முழுவதும் பல நாடுகளில் பாட்டாளி வர்க்கம் வர்க்க போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. வர்க்க போராட்டம் நடத்துவதன் மூலமாக தனது சக்திகளை திடப்படுத்தி வருகிறது. தடை செய்ய முடியாத அளவுக்கு தொழிலாளர்கள் இயக்கம் என்பது வளர்ந்து வருகிறது. அவர் என்ன சொல்கிறாரு லெனின், இந்த மார்க்சியத்தின் அடிப்படையில் உலகம் முழுவதும் பாட்டாளி வர்க்கம் பல இடங்கள் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவில் துவங்கி ஜப்பான் வரையில், ஸ்வீடனில் துவங்கி ஆப்பிரிக்கா வரையில் எல்லா நாடுகளிலும் தொழிலாளி வர்க்கம் தன்னுடைய சக்திகளை திரட்டி வலுவான போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தொழிலாளி வர்க்க இயக்கத்தை யாரும் தடை செய்ய முடியாத அளவுக்கு வேகமாக வளர்ந்து வருகிறது என்று லெனின் குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த இரண்டாவது நூல் என்பது மார்க்சியத்தினுடைய 3 தோற்றுவாய்களும் உள்ளடக்க கூறுகளும் சொன்னால் அதை பற்றி சுருக்கமான நமக்கு ஒரு பார்வை கிடைப்பதற்கான ஒரு விளக்கம் என்பது லெனின் எழுதிய இந்த இரண்டாவது நூல். மூன்றாவது நூல் என்பது தத்துவத்தோட தொடர்புள்ளது தான். அதாவது இதனுடைய தலைப்பு என்பது மார்க்சியமும் திருத்தல்வாதமும். ஏன் இதை வந்து ஒரு 3வது நூலாக கொண்டு வந்திருக்கிறாங்க? அப்போ மார்க்சிய தத்துவத்தை மார்க்ஸ் எங்கல்ஸ் வாழ்ந்த காலத்திலேயே பல பேர் வந்து அதை வந்து சிதைக்கிறாங்க, திருத்துறாங்க. ஒரு பகுதி வலது தெரிவு, இன்னொரு பகுதி வந்து இடது தெரிவு. வலது தெரிவை திருத்தல்வாதம்னு சொல்லலாம், இடது தெரிவை செக்டேரியன் அதிதீவிரவாதம்னு சொல்லலாம். அப்போ மார்க்ஸ் எங்கல்ஸ் வாழ்ந்த காலத்திலேயே இந்த மார்க்சிய தத்துவத்தை இப்போ ஒரு புறத்தில் திருத்தவாதமாகவும் மறுபுறத்து அதிதீவிரவாதமாகவும் 2 திரிவுகள் இருந்திருக்கிறது. அதில் முதல் திரிவு பற்றி விளக்குவது 3வது நூலாக மார்க்சியமும் திருத்தல்வாதம். இது வந்து ஒரு 13 பக்கங்களை கொண்ட நூல். நீங்கள் பாருங்கள், இந்த நூலை லெனின் எழுதியது வந்து
1898 அந்த இந்த நூல் இது அதாவது லெனினுடைய நூல்கள் தேர்வு என்பது கால வரிசைப்படி அல்ல என்பதுக்கு சொல்கிறேன். ஆகவே அவர் 1898 லெனின் எழுதிய நூல் தான் மார்க்சியமும் திருத்தல்வாதமும். இந்த மார்க்சியமும் திருத்தல்வாதமும் என்ற நூலில் அவர் சொல்லுவது கவனிக்க வேண்டியது, ரஷ்யாவில் மட்டுமில்லை, ரஷ்யாவில், ஜெர்மனியில், பிரான்ஸில், பல ஐரோப்பிய நாடுகளில் சமூக ஜனநாயக கட்சிகள்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் ரஷ்யாவிலே கூட ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி என்று அது பெயர் மாற்றத்திற்கு முன்னதாக அதுவும் சமூக ஜனநாயக கட்சியாக இருந்தது. ரஷ்யாவில் சமூக ஜனநாயக கட்சி, அடுத்து ஜெர்மனியில், பிரான்ஸில். ஆகவே கம்யூனிஸ்ட் கட்சி உருவாவதற்கு முன்னதாக உங்களுக்கு அந்த சமூக ஜனநாயக கட்சி இருந்தது பாருங்கள். அப்படி உங்களுக்கு ஜெர்மனியில், பிரான்ஸில், பெல்ஜியத்தில், ரஷ்யா உள்ளிட்ட உங்களுக்கு எப்படி மார்க்சினுடைய தத்துவத்தை திரிக்கிறாங்க, சிதைக்கிறாங்க, திருத்தல்வாதம், அது பற்றி உங்களுக்கு இந்த 3வது நூலில் விளக்கப்பட்டிருக்கு. இந்த 3வது நூலில் படிக்கிறப்போ அது லெனின் குறிப்பிடக்கூடிய பெயர்கள் இருக்கு பாருங்க, நமக்கு அறிமுகம் இல்லாது தான். அதில் குறிப்பாக ஜெர்மன் தேசத்தினுடைய சமூக ஜனநாயக கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் பெர்ன்ஸ்டைன் சொல்லக்கூடிய ஒருவர். அவர் எப்படி மார்க்சியத்தை திருத்துறாரு, இது எப்படி ரிவிஷனிசமாக இருக்கு என்பதை லெனின் அழகாக விளக்குறார். ஆகவே சில நேரத்தில் இதில் வரக்கூடிய பெயர்கள் நமக்கு அறிமுகம் இல்லாமல் இருக்கும், அயற்சியாக இருக்கும். அதனால் நீங்கள் அதை கடந்து போக முடியாது, அதை உள்வாங்கி நிதானமாக படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவங்க எப்படி திருத்துறாங்கன்றதுக்கு ஒரு முக்கியமானது, ஜெர்மனில் சமூக ஜனநாயக கட்சி தலைவராக இருந்த பெர்ன்ஸ்டைன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பல நாடுகளில் மன்னராட்சி போய் அரசியல் சுதந்திரம் கிடைச்சிருக்கு, அங்கே ஜனநாயகம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு, மக்கள் எல்லாருக்கும் வாக்குரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த பெர்ன்ஸ்டைன் என்ன சொல்கிறாருன்னா, அரசியல் சுதந்திரமும் ஜனநாயகமும் அனைத்து மக்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குரிமையும் இதெல்லாம் கிடைச்ச பிறகு வர்க்க போராட்டத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறார். இது ஒரு அப்பட்டமான திருத்தல்வாதம். நீங்கள் மன்னர் ஆட்சியிலிருந்து ஒரு முதலாளித்து வளர்ச்சி ஏற்பட்ட பிறகு, ஒரு முதலாளித்து ஆட்சி வந்த பிறகு சுரண்ட நின்றுடுமா? எல்லாருக்கும் ஓட்டு வாக்குரிமை கிடைச்சா அது அங்கே வர்க்க போராட்டத்துக்கு வாய்ப்பு இல்லாத போயிடுமா? அரசியல் சுதந்திரம் கிடைச்சா வர்க்க போராட்டத்துக்கு வாய்ப்பு இல்லாத போயிடுமா? அப்போ லெனின் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் மார்க்ஸ் வாழ்ந்த காலத்திலேயே இந்த அரசியல் சுதந்திரம் கிடைச்சிருச்சு, ஜனநாயகம் கிடைச்சிருச்சு, எல்லாருக்கும் வாக்குரிமை கிடைச்சிருச்சு, அதனால் வர்க்க போராட்டத்துக்கு வாய்ப்பில்லை, தேவையே இருக்காதுன்னு சொல்வது இது அப்பட்டமான திருத்தல்வாதம்ன்றதை லெனின் ரொம்ப அழுத்தமாக அதில் குறிப்பிடுறார். அதே போல் பிரெஞ்சு தேசத்தினுடைய சமூக ஜனநாயக கட்சி தலைவர் இதே கருத்தை அவரும் சொல்கிறார். ஆகவே அந்த மார்க்ஸ் ஏங்கல்ஸ் வாழ்ந்த காலத்தில் இந்த ரஷ்யா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் இப்படி மார்க்சிய தத்துவத்தை திருத்தி ஒரு வலது திரிவாக போகக்கூடிய அந்த போக்குகளை கண்டிப்பது மட்டுமல்ல, அது எப்படி தவறான போக்கு என்பதை லெனின் தன்னுடைய அந்த நூலில் விளக்கியிருக்கார். அதுதான் இந்த தொகுப்பில் இடம்பெறக்கூடிய 3வது நூல். 4வது நூல் தலைப்பு நாம் கைவிடும் மரபு. இது பளிச்சுன்னு பார்த்தா நமக்கு அது நேரம் புரியாது. நாம் கைவிடும் மரபுன்னா என்ன, எடுத்த உடனே படிக்கிறப்ப என்ன தோணும், அப்போ இது கடந்த காலத்தில் இருந்த மரபுகளை கைவிடுவது அப்படின்னு இருக்கும். இந்த 4வது நூல் நாம் கைவிடும் மரபு பொறுத்தவரையில் முழுக்க முழுக்க ரஷ்யாவில் 10ஆம் நூற்றாண்டில் நிலவிய 10ஆம் நூற்றாண்டில் கடைசி 20-30 ஆண்டில் நிலவிய சூழலை பற்றி தான் லெனின் எழுதுகிறார். பெருமளவுக்கு ரஷ்யாவை பற்றியது தான். இப்போ நாம் கைவிடும் மரபுன்னு சொல்லும்பொழுது எனக்கே என்ன சரியாக இருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆங்கில அந்த வெர்ஷனுக்கு போனேன். ஆங்கிலத்தை அந்த கட்டுரைக்கு என்ன தலைப்பு இருக்குது, லெனினுடைய கலெக்டிவ் வர்ஸ் இருக்குது. ஆங்கிலத்தை கட்டுரைக்கு என்ன தலைப்பு இருக்குன்னு சொன்னால், தி ஹெரிட்டேஜ் வி ரினவுன்ஸ், அதாவது நாம் கைவிடக்கூடிய மரபுகள் அப்படின்னு. தி ஹெரிட்டேஜ் வி ரினவுன்ஸ், அது அந்த தலைப்புக்குள்ளே என்ன இருக்குது, ஆங்கில தலைப்புக்குள்ளேயே கடந்த கால மரபுகளை முழுவதையும் நாம் நிராகரிக்கவில்லை, மக்களுக்கு சாதகமானதை பயன்படுத்துகிறோம், மக்களுக்கு விரோதமானதை நிராகரிக்கிறோம் என்பது தான் ஆங்கில தலைப்பில்
தி ஹெரிட்டேஜ் வி ரெனவுன்ஸ் என்ற தலைப்புக்குள்ளே இருக்குது. அப்போ இதை பற்றி இதில் லெனின் என்ன சொல்கிறான்றதை நாம் கொஞ்சம் பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் திருத்தல்வாதம் என்பது ரஷ்யா மட்டுமல்ல, ஜெர்மனி, பிரான்ஸு, பெல்ஜியம் அனைத்து நாடுகளிலும் உருவான வளர்ச்சி போக்கை பற்றி தான் வந்து திருத்தல்வாதம் சம்பந்தமாக முதல்ல 3வது கட்டுரை. 4வது கட்டுரை என்பது முழுக்க முழுக்க ரஷ்யாவில் ஏற்படக்கூடிய டெவலப்மெண்ட் பற்றி தான் என்னை விளக்கியிருக்கார். அதுவும் குறிப்பாக ரஷ்யாவில் சமூக ஜனநாயக கட்சிக்கும் நரோதியவாதிகளுடைய இயக்கத்துக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடு, தத்துவார்த்த போராட்டம், இதுதான் வந்து நாம் கைவிடும் மரபுன்னு சொல்லக்கூடிய நூல் வரக்கூடிய விஷயம். நரோதியவாதிகள்னா தோழர்களுக்கு தெரிஞ்ச விஷயம். லெனினுடைய மூத்த சகோதரர் அலெக்சாண்டர் உல்யானோவ், அவர் வந்து நரோட்னிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இயக்கத்தை சார்ந்தவர். அது வந்து ஒரு அதி தீவிரவாத இயக்கம். அதுதான் நம்ம வந்து மொழியாக்கத்தில் நரோதியவாதிகள்னு சொல்லி நம்ம புக்கில் மொழியாக்கம் பண்ணியிருக்கோம். சரியான மொழியாக்கம் அது. அவங்க என்ன நரோதியவாதிகள், நரோட்னிக்ஸ் என்ன சொல்கிறாங்க? இவங்க வந்து சமூக ஜனநாயக கட்சிகள், கம்யூனிஸ்டுகள் கடந்த காலத்தில் மரபு எல்லாத்தையும் கைவிட்டுட்டாங்க, எல்லாத்தையும் எதிர்க்கிறாங்க, சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிதீவிரவாத பாதைக்கு அவங்க வந்து போகிறாங்க. 1881ஆம் ஆண்டு லெனினுடைய மூத்த சகோதரர் அலெக்சாண்டர் உல்யானோவ் சிலரோடு சேர்ந்து ரஷ்யாவினுடைய ஜார் மன்னனுடைய 2ஆம் ஜார் மன்னன் அலெக்சாண்டரை கொன்னுட்டாங்க. ஒரு தனிநபரை கொல்வதன் மூலம் மக்களுடைய பிரச்சனை தீர்வு காண முடியும் என்ற அந்த தவறான பாதையில் 1881ஆம் ஆண்டு 2ஆம் ஜார் மன்னர் அலெக்சாண்டரை கொன்னுட்டாங்க. லெனினுடைய சகோதரர் கைது செய்யப்பட்டார், தூக்கிலிடப்பட்டார். அப்படிப்பட்ட இயக்கம்தான் வந்து நரோதியவாதிகள் இயக்கம். அப்போ அந்த நரோதியவாதிகள், நரோட்னிக்ஸ் அந்த இயக்கத்தின் சார்பாக சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க சொன்னால், அதாவது பழைய மரபுகளை சீடர்கள் கைவிடுகிறாங்கன்னு சொல்லி அவர் வரும் புஸ்தகம். சீடர்கள் வரும், ஆங்கிலத்தில் டிசைபிள்ஸ். சீடர்கள் சொன்னால் சமூக ஜனநாயக அந்த கட்சிகளை சார்ந்த ஊழியர்கள், அவர்கள் சீடர்கள்னு சொல்லி இந்த நூலில் லெனின் வந்து குறிப்பிடுகிறார். அப்போ அதில் வந்து வரக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், குறிப்பாக முதலாளித்துவ வளர்ச்சி ஏற்பட்டுக்கிட்டு இருக்க ரஷ்யாவில் தொழிலாளி வர்க்க இயக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகவே மார்க்சனுடைய, ஏங்கல்சனுடைய அவருடைய தத்துவமும், அதற்கு பிறகு அதை தொடர்ந்து லெனின் உருவாக்கிய அவருடைய நடைமுறை கொள்கையும், இங்கே நடக்கக்கூடிய புரட்சி என்பது முதலாளித்துவ நாடுகளில் அந்த புரட்சி என்பது, அல்லது முதலாளித்துவம் வளராத நாடுகளில் கூட 10ஆம் நூற்றாண்டு இறுதியிலையும் 20ஆம் நூற்றாண்டு துவக்கத்திலையும் இந்த புரட்சி தொழிலாளி வர்க்கத்தின் தலைமையில் தான் புரட்சி நடைபெறும் என்பது தான். அதுதான் ரஷ்யாவில் நடந்தது, சைனாவில் நடந்தது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து வியட்நாமில். ஆனால் இவங்க நரோட்னிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அல்ல தொழிலாளி வர்க்கம் அது வந்து அவங்கெல்லாம் பண்ண முடியாது, அவங்கெல்லாம் இல்லை. ஆகவே இது வந்து விவசாயம் முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்த நாடு. ஆகவே விவசாயிகள் தான் புரட்சி நடத்துவாங்க, அவங்க தான் தலைமைதுவாங்க, அவங்க தொழிலாளிகள் அல்ல என்ற ஒரு தவறான கருத்து அவங்க மத்தியில் இருக்குது. அதெல்லாம் லெனின் வந்து முழுக்க முழுக்க நிராகரிக்கிறாரு. அது தவறானது. அந்த அடிப்படையில் வந்து நம்ம வந்து அந்த நரோதியவாதிகள் சொல்கிற போது அவருடைய பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு நிர்ணயிப்புகள், பல்வேறு அம்சங்களை வந்து லெனின் நிராகரிக்கிறாரு. அது தவறானது. இந்த இடது திருப்பு என்பது ஒட்டுமொத்தமாக ரஷ்யாவில் தொழிலாளி வர்க்கத்தின் தலைமையில் ஒரு புரட்சி நடைபெறுவதை தடுக்கக்கூடிய, திசை திருப்பக்கூடிய மோசமான போக்கில் கொண்டு போய் விடும் என்ற காரணத்தால் லெனின் வந்து தன்னுடைய மூத்த சகோதரரே அப்படி வந்து அந்த ஜார் மன்னரை கொலை செய்யக்கூடிய அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு தூக்கிலிடப்பட்ட பிறகு அதிலிருந்து பெறக்கூடிய படிப்பனையாக அந்த பாதை சரியல்ல என்று விளக்கக்கூடிய கட்டுரை தான் லெனின் விளக்கிய தான் தோழர்களே இந்த 4வது கட்டுரை. அதுதான் நான் சொன்ன ஆங்கிலத்தில் வந்து தி ஹெரிட்டேஜ் வி ரினவுன்ஸ். லெனின் என்ன முடிக்கிறார்னா, ரஷ்யாவுடைய மரபுகள் அனைத்தையும் கம்யூனிஸ்டுகள் நிராகரிக்கலை, சமூக ஜனநாயகவாதிகள் நிராகரிக்கலை, மக்களுக்கு சாதகமானதை ஏற்றுக்கொள்வோம், மக்களுக்கு பாதகமான நிராகரிக்கிறோம். இது அவைகள் இல்லாமல் ஏதோ கம்யூனிஸ்ட் முழுக்க முழுக்க மரபு பெற நிராகரிச்சிட்டாங்கன்னு ஒரு தவறான பிரச்சாரத்தை, தவறான தகவலை வந்து நரோதிவாதிகள் சொல்கிறாங்க. தவறு, சரியல் என்பது தான் முத்தாய்ப்பாக தன்னுடைய கட்டுரை கடைசியில் வந்து லெனின் வந்து குறிப்பிடுறார்.
தோழர்களே, அடுத்து 5வது கட்டுரை. இந்த 5வது கட்டுரை என்பது என்ன செய்ய வேண்டும் என்பது 234 பக்கங்கள். சொல்லப்போனால் முதல் தொகுதி லெனினுடைய முதல் தொகுதியில் ஒரு 2/3 பங்கு என்பது என்ன செய்ய வேண்டும் என்ற இந்த நூல் தான். தலைப்பே என்ன சொல்லுது? என்ன செய்யணும், என்ன செய்ய வேணும். நீங்கள் ஒரு குயிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 கட்டுரைகள் மார்க்சிய தத்துவம் பற்றியது. 5வது கட்டுரை என்பது நாம் செய்ய வேண்டிய வேலை, என்ன செய்ய வேண்டும், நடைமுறை பற்றியது. வேறு வகையில் சொன்னால் தத்துவம் நடைமுறை, தியரி அண்ட் பிராக்டிஸ் சொல்லக்கூடிய அடிப்படையில் இந்த 2 அம்சங்களை உள்ளடக்கியது தான் லெனினுடைய தேர்வுகளில் முதல் தொகுதி. இதுதான். இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் என்ற 234 பக்கங்கள் விளக்கினா கிட்டத்தட்ட இதுவே 3-4 மணி நேரம் பேசலாம். நான் சுருக்கமாக தோழர்களுக்கு விளக்குறேன். படிக்கிறதுக்கு உங்களுக்கு பயனுள்ள அடிப்படையில் இருக்குன்றதை நான் சுருக்கமாக சில விஷயங்களை கவனத்துக்கு கொண்டு வரேன். லெனின் ஏராளமான இலக்கிய நூல்களை, நாவல்கள், கதைகள் ஏராளமாக படித்தவர். அதில் இலக்கிய ரசனையும் அவருக்கு உண்டு. பல நேரங்களில் அவர் எழுதக்கூடிய நூல்களுக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா சில நாவலுடைய தலைப்பு இருக்கும். இப்போ கூட இந்த என்ன செய்ய வேண்டும் என்ற நூல் தலைப்பு இருக்கு பாருங்க. இது 1863ஆம் ஆண்டு ரஷ்யாவில் நிக்கோலாய் ஜெர்ன்ஸ்கின்னு சொல்லக்கூடிய அவர் எழுதிய நாவல் என்ன செய்ய வேண்டும் என்பது 863 வெளியிடப்பட்ட நாவல். அந்த நாவலுடைய தலைப்பு தான் லெனின் தன்னுடைய நூலுக்கு வாட் இஸ் டு பி டன், என்ன செய்ய வேண்டும் என்ற தலைப்பாக கொடுத்துருக்கார். அந்த 1863ஆம் ஆண்டு ரஷ்யாவில் வெளியிடப்பட்ட நிக்கோலாய் வெளியிடப்பட்ட அந்த நாவலில் மதத்தை பற்றி, மூட நம்பிக்கைகளை பற்றி விமர்சிக்கக்கூடிய ஒரு முற்போக்கான நாவல். அந்த நாவலுடைய தலைப்பையே லெனின் தன்னுடைய நூலுக்கு கொடுத்துருக்கார். தோழர்களே, இந்த நூலை நம்ம வாசிக்கிறதுக்கு முன்னதாக லெனின் குறிப்பிடுறார். இந்த எந்த தொகுப்பிலும் வராத ஒரு லெனினுடைய இன்னொரு கட்டுரை இருக்கு, வேர் டு பிகின், எங்கிருந்து துவங்குவதுன்னு ஒரு லெனினுடைய ஒரு சிறு கட்டுரை இருக்கு, பிரசுரம். அதில் அவர் என்ன சொல்கிறாரு, எங்கிருந்து துவங்குவது, கட்சிப்பணி எப்படி துவங்குவது, அதை பற்றி விளக்குகிறவர் லெனின் சொல்கிறாரு. வலுவான கட்சி ஸ்தாபனத்தை உருவாக்கணும், அதற்கான கட்சி பத்திரிக்கை உருவாக்கணும், இவைகளையெல்லாம் நான் செய்ய இருக்கிறேன்னு சொல்லி எங்கிருந்து துவங்குவது என்ற நூலில் செய்ய வேண்டியது என்ன என்ற நூலை எழுத போகிறேன்னு அதில் சொல்கிறார். கொஞ்சம் காலதாமதமாகுது. அப்புறம் நூலை எழுதி, இந்த நூல் என்பது 1902ஆம் ஆண்டு வெளியிடப்படுது. இது ரொம்ப முக்கியமானது. சொல்லப்போனால் லெனினுடைய படைப்புகளிலேயே, லெனினுடைய மொத்த நூல்களிலேயே இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. வாட் இஸ் டு பி, என்ன செய்யணும், நடைமுறை சம்பந்தப்பட்ட நூல். அப்போ இந்த தத்துவம் நடைமுறை சொல்லக்கூடிய இந்த அடிப்படையில் பார்க்குறப்போ எந்த அளவுக்கு நடைமுறை சம்பந்தப்பட்டது முக்கியத்துவம் வாய்ந்து எல்லாரும் படிக்க வேண்டிய சொல்லும் பொழுது, தோழர்களே, நமது மறைந்த முன்னாள் மாநில செயலாளர் ஏன் நல்லசிவன் அவர் கட்சியில் சேர்ந்த 2வது வருஷமே வாட் இஸ் டு பி இந்த நூலை படிச்சுன்னு அவர் சொன்னார். அவர் கட்சிக்கு வந்த உடனே அடுத்து உங்களுக்கு விக்ரமசிங்கபுரத்துக்கு தொழிலாளர் மீது வேலை செய்ய போகிறார். அப்போவே உங்களுக்கு இந்த நூலை படித்ததாக சொன்னார். வரலாற்றை நம்ம வாழ்க்கை வரலாற்றை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அப்போது இந்த என்ன செய்ய வேண்டும் என்ற இந்த நடைமுறை, தத்துவத்தை அமுலாக்குவது, தத்துவத்தை நடைமுறைப்படுத்துவது, அப்படி நடைமுறைப்படுத்தி என்ன செய்ய வேண்டும் என்ற இந்த நூல் ரஷ்ய புரட்சிக்கு வித்திட்ட நூல். தத்துவத்தை அமுலாக்க எப்படி புரட்சியை நடத்த முடியும் என்ற ஒரு முக்கியமான அம்சம் என்பது இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. இந்த நூலை பற்றி சொல்லுகிற போது பல்கேரிய மார்க்சிய அறிஞர் ஜார்ஜ் லூகாஸ் என்ன சொல்கிறாருன்னா, மார்க்ஸ் ஏங்கல்ஸுக்கு பிறகு மார்க்சிய தத்துவத்தை நடைமுறைப்படுத்திய மகத்தான மனிதர் லெனின் என்று அவர் வர்ணிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, லெனின் தான் தத்துவத்தை எப்படி நடைமுறைப்படுத்தணும், எப்படி அமுலாக்க முடியும் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கிய, ஸ்தாபனத்தை உருவாக்கிய மகத்தான மனிதர்னு சொல்லி சொல்கிறார். அவர் ஆங்கிலத்தை அப்படியே சொல்கிறார், ஆர்கனைசேஷன் இஸ் தி ஃபார்ம் ஆஃப் மீடியேஷன் பிட்வீன் தியரி அண்ட் ப்ராக்டிஸ்.
லெனினுடைய பங்களிப்பு, லெனினுடைய சாதனை, லெனினுடைய முயற்சி என்னன்னு சொன்னால், மார்க்சிய தத்துவத்தை ரஷ்யாவின் நிலைமைக்கேற்ப அதை நடைமுறைப்படுத்துகிற போது, அது எப்படி நடைமுறைப்படுத்துவது? தத்துவம் நடைமுறைன்னு சொன்னால், இந்த தத்துவத்தையும் நடைமுறையும் இணைக்கக்கூடிய பாலமாக இருப்பது அமைப்பு, கட்சி, ஸ்தாபனம். அதுதான் இந்த ஜார்ஜ் லூக்காஸ் சொல்கிறாரு, தத்துவத்தை நடைமுறையும் இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கக்கூடிய கட்சி ஸ்தாபனம் எப்படி இருக்க வேண்டும் என்று விளக்கியது, அதை உருவாக்கியது ஒரு மகத்தான பங்களிப்பு உலக கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு லெனின் வழங்கியிருக்கிறார்னு அந்த ஜார்ஜ் லூக்காஸ் லெனினை பற்றி, இந்த நூலை பற்றி சொல்கிறார். அப்போ தத்துவத்தை நடைமுறையும் இணைக்கக்கூடிய பாலமாக கட்சி ஸ்தாபனம் இருக்குன்னு சொன்னால், இது எப்படி இருக்கணும், எப்படி செயல்படணும்? லெனினை பற்றி பல ஏராளமான விஷயங்கள் இருக்கு, சொல்லலாம். நான் எல்லாத்துக்குள்ளும் போக விரும்பலை. ட்ராட்ஸ்கி ரஷ்ய கம்யூனிஸ்ட் முக்கியமான தலைவர்கள் ஒருவராக இருந்தார். அப்புறம் நிராகரிக்கப்பட்டார் என்பது வேறு விஷயம். லெனினை பற்றி ட்ராட்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா, அதாவது லெனின் வாழ்க்கையின் முக்கியமான பணி அக்டோபர் புரட்சியை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதும், சோசலிசத்தின் கட்டமைப்பை வழிநடத்திடவும் திறன் கொண்ட ஒரு கட்சியை உருவாக்குவதே ஆகும். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க. ஆங்கிலத்தில் புக்கில் தான் நான் படித்தேன். தி லைஃப் ஆஃப் லெனின் வாஸ் டு கிரியேட் எ கம்யூனிஸ்ட் பார்ட்டி which is capable of capturing power through October Revolution and establish socialism. இப்படிப்பட்ட ஒரு பங்களிப்பு என்பது, லெனினுடைய பங்களிப்பு என்பதை நாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு தோழர்களே இந்த புக்கை நாம் பரிசீலிக்கணும், படிக்கணும். இது உலக கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பு. என்ன செய்ய வேண்டும் என்று லெனினுடைய அந்த நூல். இந்த 234 பக்கங்களை கொண்ட இந்த நூலுக்கு அவர் எழுதிய முன்னுரையில் நூலுடைய நோக்கத்தை பற்றி, உள்ளடக்கத்தை பற்றி சொல்றார். 3 விஷயம் சொல்றார். ஒன்று, நமது அரசியல் கிளர்ச்சியின் தன்மை மற்றும் அதனுடைய உள்ளடக்கம் எப்படி இருக்கணும். கேரக்டர் அண்ட் மெயின் கண்டென்ட் ஆஃப் அவர் பொலிட்டிக்கல் அஜிடேஷன். நமது அரசியல் கிளர்ச்சியின் தன்மை மற்றும் அதனுடைய உள்ளடக்கம், இது நம்பர் 1. நம்பர் 2, நமது கட்சி ஸ்தாபன கடமைகள். நம்பர் 3, ஒரு போராட்ட ஊக்கமுள்ள போர்க்குணமிக்க அனைத்து ரஷ்ய கட்சியை கட்டுவதற்கான திட்டம். தோழர்களே, இந்த அவருடைய என்ன செய்ய வேண்டும் நூலில் அவர் என்ன எழுதியிருக்காருன்னு சம்பந்தமாக இந்த 3 அம்சங்கள் என்பது தான் அந்த நூலினுடைய உள்ளடக்கம், நூலினுடைய நோக்கம் என்பது அதுதான். அப்போ ஸ்தாபன செயல்பாட்டை பற்றி எழுதுறதுக்கு முன்னதாக குறிப்பாக அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அவரே சொல்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஸ்தாபனத்தை பற்றி எழுதுன்னு நினச்சேன். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் ரஷ்யாவில், ஜெர்மனியில் அல்லது ஃப்ரான்ஸில் பொதுவாக பல்வேறு விதமான தவறான தத்துவார்த்த போக்குகள் உருவாகியிருக்கு. அதையெல்லாம் விளக்கிட்டு அப்புறம் ஸ்தாபனத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு தான் எழுதுகிறார். சில கேள்விகள் எழுப்புறார், முக்கியமான கேள்விகள். நான் அதை மட்டும் உடனே படிக்கிறேன். அதாவது சமூக ஜனநாயகம், அதாவது கம்யூனிஸ்டுகள் சமுதாய புரட்சிக்கான கட்சியை சமூக ஜனநாயகம் கம்யூனிஸ்டுகள் சமுதாய புரட்சிக்கான கட்சியாக இருப்பதை கைவிட்டு சமுதாய சீர்திருத்தவாத கட்சியாக மாற்றக்கூடிய ஒரு போக்கு ஜெர்மனியில், பிரான்ஸில் மற்ற உருவாகியிருக்கு. புரட்சி தேவையில்லை, சீர்திருத்தம் செஞ்சால் போதும். 1. நம்பர் 2, சோசியலிச தத்துவத்தை அறிவியல் பூர்வமாக பார்ப்பதற்கு மறுப்பது. 2வது திருகல். 3வது முதலாளித்துவத்தின் வீழ்ச்சியும் தொழிலாளி வர்க்கத்தின் வெற்றியும் தவிர்க்க முடியாது என்பதை பார்க்க மறுப்பது. அதுதான் அடிப்படையே. நமக்கு உந்து சக்தியாக இருக்கிறதே முதலாளித்துவம் தோற்கும், தொழிலாளர்கள் வெற்றி பெறும், அதையே சில பேர் மறுக்கிறாங்க.
அடுத்து என்ன சொல்கிறாருன்னா லெனின் வந்து இந்த இந்த ஆட்கள் என்ன செய்கிறாங்க, கம்யூனிஸ்ட் இறுதி லட்சியம் ஒன்று நீ தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி ஒரு அல்டிமேட்டாக ஒரு கோல் இல்லாமல் எப்படி போக முடியும்? இறுதி லட்சியம் என்பது தேவையில்லை, தீர்மானிக்க வேண்டியதில்லை. 4வது. 5வதாக வர்க்க போராட்டத்தினுடைய கோட்பாட்டையே சில பேர் மறுக்கிறாங்க. 6வதாக புரட்சிகரமான சமூக ஜனநாயக கோட்பாட்டை கைவிட்டு ஒரு சீர்திருத்தவாதில் போகக்கூடிய அடிப்படையில் ஒரு மார்க்சிய தத்துவத்தை சிதைப்பது, கைவிடுவது, திருத்துவது, இப்படிப்பட்ட பல போக்குகள் ரஷ்யாவிலையும் ஜெர்மனிலையும் பிரான்ஸ்லேயும் பல சமூக ஜனநாயக கட்சிகள் மத்தியில் உருவாகி வருகிறது. அவளை பற்றியெல்லாம் விளக்கிட்டு தான் நான் வந்து என்ன செய்ய வேண்டும் என்ற ஸ்தாபன பிரச்சனைக்கு ஸ்தாபன நடவடிக்கை போகிறேன்னு சொல்லி அப்படி உங்களுக்கு வந்து விளக்குறார். தோழர்கள் வந்து அது போகிற ஒரு பாதி புக்கு அதுதான் வரும், அதை படிச்சிங்க. ஆனால் 1-2 விஷயத்தை மட்டும் உங்களுக்கு நான் வந்து அவர் சொன்னது சொல்கிறேன். அதாவது இந்த போக்குகளை பற்றி சுட்டி காட்டுகிற போது மார்க்சிய தத்துவத்தை சிதைப்பது, திருத்துவது, அது வலது தெரிவாக இருந்தாலும் இடது தெரிவாக இருந்தாலும் இத்தகைய மார்க்சிய தத்துவத்தை திருத்துவதன் மூலம் நீ இலக்கை அடைய முடியாது சொல்லிவிட்டு, தத்துவம் எப்படி இருக்குன்னு லெனின் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், புரட்சிகரமான தத்துவமின்றி புரட்சிகரமான இயக்கத்தை உருவாக்க முடியாது. வித்தவுட் ரெவல்யூஷனரி தியரி தேர் கேன் பி ரெவல்யூஷன். அந்த அடிப்படையில் புரட்சிகரமான தியரி இல்லாமல், தத்துவம் இல்லாமல் புரட்சிகரமான இயக்கத்தை உருவாக்க முடியாது என்ற அந்த கோட்பாட்டை அவர் வந்து லெனின் சொல்லிட்டு தான் அடுத்தது வந்து இந்த சொன்ன கேள்விகளை பற்றி விமர்சிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எவ்வளோ கடுமையாக சொல்கிறார் பாருங்கள். எப்பவுமே உங்களுக்கு லெனினுடைய பல ஆர்குமெண்ட்ஸ் வாதத்தில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு நகைச்சுவை இது இருக்கும். அதாவது உங்களுக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கும். கடுமையாக அட்டாக் பண்ணுவார், பின்னி எடுத்துவார், புரட்டி போட்டுருவார். அப்போ இந்த மார்க்சிய தத்துவத்தை வலது பக்கமாக வலது பக்கம் இடது பக்கம் திரிக்கிறாங்க பாருங்கள். அதை பற்றி என்ன சொல்கிறாரு, ரொம்ப தூரம் இவங்க போயிட்டாங்க, இவங்க திருத்த முடியாது சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, கோட்பாட்டு ஒழுங்கின்மை நிலவும் காலத்தில் அவர்களிடம் தத்துவம் பேசுவது சபை அடக்கத்தின் போது வாழ்த்து பாடல் பாடுவதாக ஆகிவிடும். முடிஞ்சு போச்சு, இனி போய் தத்துவம் பேசி பிரயோஜனம் இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு சொல்லப்படை இருக்குது. அதேமாதிரி இது ஈக்குவல் என்னன்னு சொன்னால், செத்தவங்க கையில் வெத்தலை பாக்கு கொடுக்குற மாதிரின்னு சொல்லுவாங்க. அப்படி உங்களுக்கு வந்து இந்த ஆட்கள் போகிற ரொம்ப தூரம் போயிட்டாங்க, இனி அவங்ககிட்ட உபதேசம் பண்ணி தத்துவம் பேசி பிரயோஜனம் இல்லை என்று உங்களுக்கு வந்து கடுமையாக சாடுறார். கடைசியில் சொல்கிறாரு, இந்த பெல்ஜியத்தில், ரஷ்யாவில், ஜெர்மனியில், பிரான்ஸில் இத்தகைய திரிபுவாதிகளை பற்றி எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்க பேசுறதை அப்படியே எடுத்துக்கூடாது, அப்படியே நம்பக்கூடாதுன்றதுக்கு ரொம்ப கடுமையாக கோபத்தோடு என்ன சொல்கிறாருன்னா, அணிந்து கொள்ளும் பட்டு பீதாம்பரங்களை வைத்தோ, அதாவது அவங்களுக்கு வந்து படோடமான ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பட்டு பீதாம்பரங்களை வைத்தோ சூட்டிக்கொள்ளும் படோடமான அதாவது அனைத்து அணிந்து கொள்ளும் பட்டு பீதாம்பரங்களை வைத்தோ, அணிந்து கொள்ளும் உடையை வைத்தோ, சூட்டிக்கொள்ளும் படோடமான பட்டங்களை வைத்தோ மனிதர்களை எடை போடாமல் அவர்களின் செயல்களை வைத்து எடை போடுங்கள். ஒருத்தர் என்ன சொல்கிறான்றதை வச்சும் இல்லாமல் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்து முடிவுக்குவாங்க. ஆடம்பரமாக இருக்கிறாங்க, அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க, அதை வச்சு எடை போடக்கூடாது, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுன்றதை லெனின் வந்து அந்த திரிபுவாதிகள் சம்பந்தமாக எச்சரிக்கை செய்தார். அதில் நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட பாதி வருஷம் படிங்க, அதுக்குள்ளே இப்போ நேரம் கிடையாது, ஆகவே நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்து வந்து என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த முக்கியமான அந்த பகுதிக்கு நான் வரேன். தோழர்களே, என்ன செய்ய வேண்டும் என்ற லெனின் எழுதி இந்த நூல் வெளியிடப்பட்டது 1902. கிட்டத்தட்ட 125 ஆண்டுகள் ஆகும். 125 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றைக்கும் லெனின் வகுத்த ஸ்தாபன கோட்பாடுகள், என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கூறிய ஆலோசனைகள் எல்லா நாடுகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒரு பாடமாக வழிகாட்டியாக இருப்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதில் குறிப்பாக இந்த நூலில்
பொதுவாக நாம் தொழிற்சங்கத்தை பற்றி, ஒரு தொழிற்சாலை செயல்படக்கூடிய தொழிற்சங்கம், அங்கே உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயல்பாடு, கட்சி உறுப்பினர்கள் எண்ணிக்கை, இது பற்றியெல்லாம் சொல்லும்பொழுது புத்தாம்புதில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம்பா அந்த தொழிற்சங்க தலைவர்களை யாரும் கட்சி கட்டு பணியே செய்யறதில்லை, கட்சி வேலையே செய்யறதில்லை அப்படின்னு புத்தாம்புதில் சொல்லிட்டு போயிடுவாங்க. லெனின் என்ன சொல்கிறாருன்னா, தொழிலாளர்கள் மத்தியில் கட்சி கட்டும் அரசியல் வேலையை தொழிற்சங்கம் செய்ய முடியாது. அந்த தொழிலாளர் மத்தியில் கட்சி கட்டக்கூடிய அரசியல் பணியை கம்யூனிஸ்ட் கட்சி தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறார். இது ரெண்டு விஷயம் இருக்கு. தொழிற்சங்கம் கம்யூனிஸ்ட் கட்சியை கட்ட முடியாது என்பது கரெக்ட். அதே நேரத்தில் அந்த தொழிற்சங்கத்தில் பணியாற்றக்கூடிய, அந்த தொழிற்சங்க அரங்கில் பணியாற்றக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களுக்கும் கட்சி கட்டக்கூடிய பணியில் முக்கியத்துவம் இருக்கிறது, அவங்களுக்கு பங்கு இருக்கிறது. ஒரு தொழிற்சங்கடைய தலைவர் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினராக இருக்கார், வேறு கட்சி கமிட்டியில் பொறுப்பில் இருக்கார். அங்கே வேலை செய்ய ஒரு பகுதி தொழிற்சங்க உறுப்பினர்கள் ஒரு கிளைக்கு 2 கிளை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி கிளை இருக்குன்னா, அந்த தொழிற்சங்கம் பேனரில் உங்களுக்கு கட்சி கட்டக்கூடிய பணி செய்ய முடியாது. அந்த தொழிற்சாலை இருக்கக்கூடிய அது இடைக்குழுவோ, மாவட்ட குழுவோ, நகரக்குழுவோ, அந்த தொழிற்சாலை பகுதி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி தான் தொழிலாளர் மத்தியில் கட்சி கட்டுப்பணியை செய்ய வேண்டும் என்று லெனின் சொல்வதோடு, அந்த கட்சி கட்டக்கூடிய பணியில் தொழிற்சங்கத்தில் பணியாற்றக்கூடிய கட்சி உறுப்பினர்களும் பங்கிருப்பது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் என்பது இருக்கு. லெனின் என்ன சொல்கிறாரு, தொழிலாளி வர்க்கம் தனது சொந்த முயற்சியால் தொழிற்சங்கத்தில் சேர்றாங்க, மெம்பராக சேர்றாங்க, ஸ்ட்ரைக்கில் கலந்துக்கிறாங்க, ஆர்ப்பாட்டத்துக்கு கலந்துக்கிறாங்க, ஊதிய உயர்வுக்காக போராடுறாங்க, பஞ்சப்படிக்காக போராடுறாங்க, போனஸுக்காக போராடுறாங்க, வேலை உத்தரவாதத்துக்காக போராடுறாங்க. இப்படி போராடுகிற போது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உணர்வு பற்றி லெனின் என்ன சொல்கிறாருன்னா, தொழிலாளி வர்க்கம் தனது சொந்த முயற்சியினால் தொழிற்சங்க உணர்வை மட்டுமே பெற முடியும். ரொம்ப முக்கியமானது. போனஸுக்கு போராட்டம், ஊதிய உயர்வுக்கு போராட்டம், பஞ்சப்படிக்கு போராட்டம், வேறு சலுகைகளுக்காக போராட்டம், வேலை உத்தரவாதத்துக்கு போராட்டம், இந்த போராட்டம் நடக்கணும். போர்விடமிக்க போராட்டம் நடக்கலாம். அதிகபட்சம் இத்தகைய போராட்டம் நடத்தக்கூடிய காரணத்தினால் போராட்டத்தில் பங்கு பெறக்கூடிய தொழிலாளர்கள் அவர்களுக்கு கிடைத்தது என்பது தொழிற்சங்க உணர்வை மட்டுமே அவர்களால் பெற முடியும். தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக சட்டம் கொண்டு வர சொல்லி கோரிக்கை வச்சு போராடலாம். அல்ல அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்தில் தொழிலாளர்களுக்கு விரோதமான அரசுகளை திருத்த வேண்டும் என்று சட்ட திருத்தத்துக்காக போராடலாம். அரசனுடைய ஒடுக்குமுறை எதிர்த்து போராடலாம். ஆனால் அந்த தொழிற்சங்கத்தின் மூலமாக தொழிற்சங்கம் தொழிலாளி மத்தியில் சோசியலிச உணர்வை உருவாக்க முடியாது. அப்போ தொழிலாளர்கள் மத்தியில் சோசியலிச உணர்வை உருவாக்க வேண்டும் என்பது அது கம்யூனிஸ்ட் கட்சியால் தான் செய்ய முடியும், கம்யூனிஸ்ட் தான் செய்ய முடியும். ஆகவே தான் வேறு வகையில் சொல்லப்போனால் தொழிலாளர் மத்தியில் கட்சி கட்டு பணி என்பது தொழிற்சங்கத்தின் வெளியிலிருந்து தான் அந்த பணியை செய்ய முடியும், கம்யூனிஸ்ட் செய்ய முடியும் என்பதை லெனின் திரும்ப திரும்ப சொல்கிறார். அடுத்தது, தொழிற்சங்கம் என்பது எல்லா தொழிலாளர்களையும் உள்ளடக்கக்கூடிய, கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அவர்களுக்கு போராடக்கூடிய ஒரு பரந்த விரிந்த அமைப்பாக இருக்கணும். கம்யூனிஸ்ட் மட்டுமே உறுப்பினராக இருக்கக்கூடிய அடிப்படையில் தொழிற்சங்கம் என்பது இருக்கக்கூடாது, எல்லாரும் இருக்கலாம். அப்படி ஒரு பரந்த ஒரு பிராடான அளவுக்கு தொழிற்சங்கத்தை உருவாக்கணும். அடுத்து, தொழிலாளர்கள் மத்தியில் கட்சிக்கட்டு பணியை யார் செய்வது, எவ்வாறு செய்வது, எப்படி செய்வது என்பது பற்றியும் ரொம்ப துல்லியமாக அனுபவத்தோடு விளக்கிறார். ஒரு தொழிற்சங்கத்தினுடைய செயலாளர் தலைவர் ஒரு மார்க்சிஸ்டாக இருக்கார், கம்யூனிஸ்டாக இருக்கார். அவருக்கு தொழிற்சங்க பணியும் அவர் செய்ய வேண்டி இருக்கிறது, தொழிலாளர்கள் மத்தியில் கட்சி கட்டும் பணியும் செய்ய வேண்டி இருக்கிறது. இந்த பணியை அவர் எப்படி செய்யணும், தொழிலாளர் மத்தியில் எப்படி இதை கொண்டுட்டு போகணும், அவர் எப்படி செயல்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக இந்த நூலில் இருக்கக்கூடிய ஒரு மேற்கோளை, லெனினுடைய மேற்கோள், லெனின் சொன்னது அப்படியே நான் உங்களுக்கு தோழர்களுக்கு படித்து காட்ட விரும்புகிறேன். கொடுங்கோன்மையின் ஒடுக்குமுறையின் ஒவ்வொரு வெளிப்பாட்டுக்கும், அது எங்கு தலை தூக்கினாலும், மக்களின் எந்த பகுதி அதனால் பாதிக்கப்பட்டாலும்,
எந்த வர்க்கத்தை பாதித்தாலும் இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் திறமுள்ளவராக அந்த தோழர் விளங்கணும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் சார்பாக தொழிற்சங்க செயலாளராக இருக்கிறார், அதே இடத்துல கம்யூனிஸ்டாக இருக்காருன்னு சொன்னால் அவருடைய திறமை என்பது, நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன், கொடுங்கோன்மைக்கு எதிராக, ஒடுக்குமுறைக்கு எதிராக, அது எங்கே தலை தூக்கினாலும், எந்த வர்க்கத்தை பாதித்தாலும், எந்த வடிவத்தில் பாதித்தாலும் தலையிட்டு எதிர்த்து போராடக்கூடிய அடிப்படையில் தொழிலாளிகளை உசிப்பிடக்கூடிய, வழிகாட்டக்கூடிய ஒரு முறையில் திறன் படைத்தவராக அந்த கம்யூனிஸ்ட் இருக்கணும். ஒன்று. இரண்டாவது, அவர் தனது சோசலிஸ்ட் துணிவுகளையும், சோசலிஸ்ட் சம்பந்தமான கருத்துக்களையும், ஜனநாயக சம்பந்த கருத்துக்களையும் தொழிலாளர் கொண்டு செல்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும்னு தொழில்கள் ஒரு இடத்துல இந்த நூலில் லெனின் விளக்கிறார். அடுத்து என்ன வருது? தொழிலாளர்கள் மத்தியில் அரசியல் உணர்வை ஊட்டுவது, அரசியலை வளர்க்கணும்னா அது எப்படி பண்ணுறது? என்ன சொல்கிறாரு? பாட்டாளி வர்க்கத்தின் அரசியல் உணர்வை வளர்க்க வேண்டும் என்றால் மக்களின் எல்லா வர்க்கங்களிடையும் போகணும். ஏதோ நீங்கள் தொழிலாளர்கள் மத்தியில் அவங்க வர்க்க உணர்வு ஊட்டணும், கம்யூனிஸ்ட் கட்சி கட்டணும், அரசியல் உணர்வு ஊட்டணும்னு சொன்னால் அது தொழிலாளர்கள் நிறுத்தக்கூடாது. எல்லா வர்க்கங்களிடையும் கம்யூனிஸ்டுகள் வேலை செய்யணும். அப்படி வேலை செய்த கம்யூனிஸ்ட் எப்படி? ஒவ்வொரு மார்க்சிஸ்டும், ஒவ்வொரு கம்யூனிஸ்டும் தோழர்களே 4 வடிவங்களில் செயல்பட வேணும்னு லெனின் நூலில் வற்புறுத்துறார். அது என்ன 4 வடிவம்? கம்யூனிஸ்டுகள் கோட்பாட்டாளர்களாக இருக்கணும், தியரிட்டிஷனாக இருக்கணும், பிரச்சாரர்களாக இருக்கணும், கிளர்ச்சியாளர்களாக இருக்கணும், அமைப்பாளர்களாக இருக்கணும். நான் மீண்டும் சொல்கிறேன், கோட்பாளர்களாக கருத்தியல் ரீதி போராடக்கூடியவராக இருக்கணும், பிரச்சாரகர்களாக பிரச்சாரம் செய்யக்கூடிய திறன் படைத்தவராக இருக்கணும், கிளர்ச்சிக்கு கிளர்ச்சி நடத்தக்கூடியவராக இருக்கணும், அமைப்பாளராக இருக்கணும். ஆகவே 4 வடிவங்களில் ஒரு கம்யூனிஸ்ட் தொழிலாளர் செயல்பட வேண்டும் என்று லெனின் வற்புறுத்துறார். அடுத்தது, தொழிலாளர் கட்சி கட்டுப்பணின்னா அதனுடைய நுணுக்கத்தை உள்பட லெனின் அதுக்குள்ளே கொண்டு போகிறார். தொழிலாளர் மத்தியில் எப்படி அரசியல் உணர்வை உருவாக்குறது? 2 அம்சம் குறிப்பிடுறார். அஜிடேஷன், ப்ராபகண்டா, அதாவது கிளர்ச்சி பிரச்சாரம். சாதாரணமாக நம்ம அஜித் ப்ராப்னு சொல்லுவாங்க, கிளர்ச்சி பிரச்சாரம் செய்யணும் பொதுவாக சொல்லிட்டு போவாங்க. ஆனால் லெனின் பொதுவாக சொன்னது மட்டும் இல்லாமல் அது கிளர்ச்சின்னா என்ன, பிரச்சாரம்னு என்ன, அதையும் தன்னுடைய நூலில் அழகாக விளக்கியிருக்கார். ஒரு நுட்பமான அம்சம், நமக்கு வெளிப்படையாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம், நமக்கு தெரியாது. என்ன நுட்பம் சொன்னால், இப்போ நீங்கள் இந்த கிளர்ச்சின்னு என்ன, பிரச்சாரம் என்னன்றதுக்கு ஒரு உதாரணம் அவரே விளக்குறார். குறிப்பாக வேலையின்மையால் லட்சக்கணக்கான இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கல. ஆகவே ஒரு இடத்துல வேலையின்மை பற்றி, வேலை திண்டாட்டத்தை பற்றி விளக்குகிற போது ஒரு அம்சம் என்ன, அவர் வேலை வாய்ப்பு இல்லாததால், வேலை கிடைக்காததால் வருமானம் இல்லை, வருமானம் இல்லாதால் குடும்பம் ரொம்ப நொடிச்சு போயிருக்கு. ஆகிய வேலை கிடைக்காத சில வாலிபர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்போ இத்தகைய சூழலில் முதலாளித்த சமுதாயத்தில் ஒருபுறம் வறுமை வளர்கிறது, மறுபுறம் செல்வ செழிப்பு ஏற்படுகிறது. ஆகவே வேலையின்மை திண்டாட்டத்தை எதிர்த்து போராட வேண்டும் என்று பொதுவாக இளைஞர்களை, தொழிலாளிகளை ஊக்குவிப்பது, தூண்டுவது, உற்சாகப்படுத்த பேசுவது என்பது இது கிளர்ச்சி. இது தேவை. அவங்க ரோடுக்கு வரணும், போராடணும், ஸ்ட்ரைக் நடத்தணும், ஆர்ப்பாட்டம் நடத்தணும், மறியல் நடத்தி போராட்டம் நடத்தணும். ஆகவே கிளர்ந்தரை செய்வதற்காக பேசுவது என்பது கிளர்ச்சி, அஜிடேஷன். இது தேவை. ஆனால் இந்த அஜிடேஷன், கிளர்ச்சிக்காக பேசக்கூடிய இதன் மூலமே சோசலிச உணர்வு உருவாக்க முடியாது. அடுத்து என்ன சொல்றேன்னா, ப்ராபகண்டா, பிரச்சாரம். என்ன பிரச்சாரம்? இதே வேலையில்லாத நடத்தை பற்றி பேசுகிற போது போராட வேண்டிய அவசியத்தை கிளர்ச்சி விட்டுக்கூடிய பேசுவது. மறுபுறத்தில் வேலையில்லாத நடத்து என்ன காரணம், ஏன் வேலை கிடைக்கல, ஏன் இந்த அரசாங்கம் ஆட்குறைப்பு, பல தனியார் நிறுவனங்கள் ஆட்குறைப்பு செய்கிறாங்க, ஏன் மத்திய அரசு மாநில அரசு நிறுவனங்களில் காலி இடத்தை பூர்த்தி பண்ண மாட்டுறாங்க. ஆகவே நவீனமயமாக்கி வேலை வாய்ப்பு பறிக்கிறாங்க, ஆட்குறைப்பு ஏன் ஏற்படுத்துகிறாங்க. ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த முதலாளித்துவ சமுதாயத்தில்
அரசு கடைப்பிடிக்கக்கூடிய கொள்கை என்பது கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக இருக்கிறது, முதலாளிகளுக்கு ஆதரவாக இருக்கிறது, ஒட்டுமொத்த மக்களுக்கு எதிராக இருக்கிறது, மக்கள் நலனுக்கு எதிராக இருக்கிறது. ஆகவே சமூக மாற்றத்தை உருவாக்குவது என்பதுதான் அடிப்படை இத்தகைய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்று, சோசியலிசம் தான் தீர்வு என்று இந்த அடிப்படையில் பிரச்சாரத்தை கொண்டு போகணும். ஆகவே தோழர்களே, கிளர்ச்சி பிரச்சாரம் என்ற இந்த இரண்டு அம்சங்களையும் இணைத்து செய்வதன் மூலமாகத்தான் தொழிலாளிகளையோ மற்ற பகுதி மக்களையோ நம்ம கட்சிக்கு கொண்டு வர முடியும், கட்சி கட்ட முடியும் என்பது இந்த நூலில் லெனின் அழகாக வளர்க்கிறார். என்ன செய்வன் நூலினுடைய கடைசி சாப்டர் அத்தியாயம் என்பது கட்சி பத்திரிகை சம்பந்தப்பட்டது. ஒரு கட்சிக்கான பத்திரிகை இல்லாமல் கட்சி வளர்ச்சி சாத்தியமில்லை என்று இஸ்க்ரா என்ற அந்த பத்திரிகையை ரஷ்ய கம்யூனிஸ்ட் லெனின் துவங்குற லெனின் தான் அவருடைய முதல் ஆசிரியராக இருக்கிறார். சொல்லப்போனால் அந்த இஸ்கரா பத்திரிக்கை துவக்க காலத்தில் ரஷ்யாவில் பிரிண்ட் ஆகலை. கொஞ்ச காலம் ஜெர்மனில், லண்டனில், ஜெனீவாவில் அங்கே பிரிண்ட் ஆகி அதை ரஷ்யா முழுவதும் விநியோகம் செய்யக்கூடிய இதில் ஸ்டாலின் உட்பட அதை பங்களிப்பு செஞ்சுருக்காருன்னு சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் ரஷ்யாவில் கொண்டு வராங்க. அப்புறம் ரஷ்யாவில் அப்புறம் ஒரு கட்டத்தில் இஸ்கரா பத்திரிகை வெளியாகுது. அந்த இஸ்க்ரா என்ற ரஷ்ய கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி பத்திரிகையினுடைய அது அடிப்படையில் தான் நம்ம தமிழ்நாட்டில் கூட தீக்கதிர்ன்ற நம்ம இதழுக்கு பேர் வச்சுருக்கோம். லெனின் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஏதோ பத்திரிகை என்பது, இதழ் என்பது ஏதோ படிப்பதற்கு வாசிப்பதற்கான ஒரு கருவி மட்டுமல்ல, அது உங்களுக்கு அது ஒரு அமைப்பாளனும் கூட. பார்ட்டி ஆர்கனைசர். கட்சி பத்திரிகை என்பது கட்சி அமைப்பாளராக செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறது. கட்சி பத்திரிகை இல்லாமல் முழுசாக விநியோகம் பண்ணாமல் கட்சி வளர்ச்சி சாத்தியமில்லைன்னு சொல்லி என்ன செய்வன் நூலில் கடைசியாக வலியுறுத்துவது என்பது பத்திரிக்கை தேவை என்ற தேவையும் அதனுடைய உள்ளடக்கம் பல்வேறு அம்சங்களை விநியோகம் உட்பட அதில் கொண்டு வரார். ஆகவே ஒட்டுமொத்தமாக நான் முடிஞ்சவரையில் சுருக்கமாக அந்த மார்க்சிய வாழ்க்கை தத்துவத்தை துவங்கி என்ன செய்ய வேண்டும் நான் விளக்கியிருக்கிறேன். இந்த நூலை படிக்கிறப்போ தோழர்களுக்கு நான் ஆலோசனை வரும்போது அதில் வரக்கூடிய பல பெயர்கள் ஜெர்மனில், ஃப்ரான்ஸில், பெல்ஜியத்தில், ரஷ்யாவில் நமக்கு அறிமுகம் இல்லாமல் இருக்கும். ஒரு அயற்சியாக இருக்கும். ஒரு முறைக்கு 2 முறை படிக்கிறோம். அந்த அறிமுகத்துக்காக நான் ஏற்கனவே ஆங்கிலத்தில் படிச்சிருந்தாலும் இப்போ பாரதி சார்பாக பாரதி புத்தகம் வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த லெனினுடைய தேர்வுகள் முதல் வாலியத்தை தமிழ் படித்தேன். மீண்டும் ஆங்கிலத்தையும் ரெஃபர் பண்ணேன். அந்த அடிப்படையில் தோழர்கள் படிக்கணும், ரொம்ப முக்கியமானது. நான் நிறைவாக சொல்ல விரும்புவது, இப்போ இருக்கிற பல தோழர்கள் நிறைய உங்களுக்கு நான் பட்டியலில் படித்த எல்லா தோழர்களுக்கும் எல்லா தோழர்களையும் தெரிய அறிமுகம்தான். மாவட்ட குழு சார்பாக, அரங்கன் சார்பாக வந்திருக்க ரொம்ப நல்ல விஷயம். நான் தோழை வேண்டிக்கொள்ள விரும்புவது, இந்த முகாம் முடிந்து நீங்கள் திரும்ப மாவட்டங்களுக்கு, அரங்களுக்கு செல்லுகிற போது என்னுடைய ஆலோசனையாக மாவட்டங்களில் மாதம் ஒரு தொகுதி நூலை அறிமுகப்படுத்தக்கூடிய கூட்டத்தை நடத்துவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கலாம். மாதவன் நூல் என்று தொகுதி என்று நீங்கள் துவங்கினீங்கன்னா ஒரு 12 மாதங்கள், ஒரு வருஷத்தில் 12 தொகுதிகள் அறிமுகப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட பணி. இரண்டாவதாக, அநேகமாக வந்திருக்கிற பல தோழர்கள் இந்த தொகுப்பு நூல்களை வாங்கியிருக்க மாட்டீங்க, வாங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். தொகுப்பு நூல் வாங்கணும், படிக்கணும். தோழர்களே, இது அவ்வளோ எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய நூல்னு நான் சொல்லலை. ஒரு முறைக்கு 2 முறை படிக்க வேண்டிய அவசியம் இருக்கும். இத்தகைய மார்க்சிய தத்துவங்களை, செவ்விலக்கியங்களை படிக்கிற போது எப்படி நம்ம பார்க்கணுன்றதை மார்க்ஸ் சொல்கிறத சொல்லி நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். மார்க்ஸ் என்ன சொன்னால், கேபிட்டல் அந்த கேபிட்டலுடைய மூலதனத்தினுடைய அந்த முதல் தொகுதியில் சொல்லுவார், தேர் இஸ் நோ ராயல் ரோட் டு சயின்ஸ்ன்னார். அறிவியலுக்கு ராஜபாட்டை ஒன்றும் கிடையாது என்று மார்க்ஸுடைய எச்சரிக்கை கணக்கில் எடுத்துக்கொண்டு தோழர்கள் இந்த முதல் தொகுதி மட்டுமல்ல 12 தொகுதியிலும் படிப்பதற்கும் அறிமுகப்படுத்துவதற்கும் மாவட்டங்களில் நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த விளக்கத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.